நாம் தேவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை தேவை. பொறுமை என்பது ஒரு நல்லொழுக்கமான பண்பு மட்டுமல்ல, அது தேவன் நம்மில் வளர்க்க விரும்பும் ஆவியின் கனிகளில் ஒன்று. நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறதே. இன்றைய அனுதின தியானம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 10:36. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை தேவை. தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நாம் சோதனைகள், போராட்டங்கள், அவநம்பிக்கை போன்றவைகளை சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பொறுமையாக இருந்து சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும். இது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். பொறுமை என்பது ஒரு நல்லொழுக்கமான பண்பு மட்டுமல்ல, அது தேவன் நம்மில் வளர்க்க விரும்பும் ஆவியின் கனிகளில் ஒன்று. பொறுமை என்பது ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழும் வாழ்க்கையின் விளைவாகும். பொறுமை தேவனோடு நமக்கு இருக்கும் உறவின் மூலம் நம்மில் வளர்க்கப்படும் ஒன்றாகும். பொறுமைக்கான உதாரணங்களில் ஒன்று யோபுவின் பொறுமை. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. யாக்கோபு 5:11. கோபம், சந்தேகம் போன்றவைகள் பொறுமைக்கு எதிரிகள். யோபு கோபம் கொள்வான் என்று சாத்தான் எதிர்பார்த்தான். யோபு தன் பிள்ளைகளையும் தனக்கு உண்டான அனைத்தையும் இழந்த போதிலும் அவன் கோபம் கொள்ளவில்லை. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். யோபு 1:10-11 வரை. யோபு தேவனை குறித்தும் அவருடைய செய்கைகளை குறித்தும் எந்த சந்தேகமும் படவில்லை. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு 1:21. யோபுவின் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாவற்றிலும் பொறுமையாயிருந்து யோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.